சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு அறிவித்தபடி, கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக இணைக்கப்படுபவர்களுக்கு விண்ணப்ப பதிவு முகாம்கள் ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் 9,000 இடங்களில் நடக்க உள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இட ஒதுக்கீடு வழங்கி பெண் உரிமை காத்திட கலைஞர் கருணாநிதியின் நினைவை போற்றிடும் வகையில் இத்திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என பெயரிடப்பட்டது. அதேபோல் அரசு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. அவர்களது பெண்களுக்கு செய்யும் உதவி அல்ல, அது அவர்களது உழைப்புக்கான சிறு அங்கீகாரம். எனவேதான் உதவித்தொகை என்றெல்லாம் உரிமைத் தொகை என அளிக்கப்படுகிறது. இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பொருளாதார தகுதிகளை பொறுத்தவரை விண்ணப்பிக்கும் பெண்ணின் வருமானம் மட்டுமல்லாமல் குடும்ப வருமானம் எடுத்து கொள்ளப்படுகிறது. குடும்பத்தில் உள்ளவர்களின் வருமானம் ஆண்டு ஒன்றுக்கு 2,5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். அதேபோல வருமான சான்று அவசியம் இல்லை. அதாவது சொந்த பயன்பாட்டுக்கு கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் திட்டத்தில் பயனாளராக இணைய முடியாது. 5 ஏக்கருக்கு அதிகமாக நன்சை நிலமும் மற்றும் 10 ஏக்கருக்கு அதிகமாக புன்சை நிலமும் வைத்திருக்கும் குடும்பத்தினருக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே சமயம் அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகளை பூர்த்தி செய்தவர் என்று தனியாக வருமான சான்று பெறவோ வேறு ஒரு சில நில ஆவணங்களையோ விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படாது. தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் விண்ணப்பிக்க முடியாது. இதில் அரசு எந்த தளர்வுகளும் அளிக்கவில்லை. அதே சமயம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெறுபவர்களுக்கு உரிமைத் தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக பொது விநியோக ரேஷன் கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அழகாக எடுத்து கொள்ளப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் ரேஷன் அட்டை உள்ள ரேஷன் கடை அமைத்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். அதே சமயம் அனைத்து ரேஷன் கடைகளும் விண்ணப்ப பதிவு முகாம்களாக செயல்பட வாய்ப்பு இல்லை. இதற்காக தமிழ்நாட்டில் மொத்தம் 34,811 ரேஷன் கடைகள் உள்ளது. ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் 9,000 இடங்களில் தான் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்ப பதிவு முகாம்கள் நடைபெற உள்ளது. எனவே தங்கள் பகுதிக்கு எந்த முகாம் என்பதை தெரிந்து எங்கே சென்று விண்ணப்பிக்க வேண்டும், அதாவது விண்ணப்ப பதிவு முகாமுக்கு என்னென்ன கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இங்கே பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதை பூர்த்தி செய்து அவற்றுடன் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மின் கட்டண அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் புத்தகம் ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஆவணங்கள் மிகவும் கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டும். வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் போனையும் உடன் கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் மிகவும் அவசியமானது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பத்தின் நிலை அறிவதற்கு விண்ணப்பித்த பின்னர் தங்களது விண்ணப்பத்தின் நிலை அறிய www.kmut.tn.government.in என்ற இணையதள இணைப்பிற்கு சென்று பார்க்கலாம். பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா
நிராகரிக்கப்பட்டதா என்ற தகவல் தெரிவிக்கப்படும். ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்த மாதம் முதல் மகளிர் உரிமைத் தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். நிராகரிக்கப்பட்டவர்கள் 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம். அது மட்டுமில்லாமல் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனம் லாபம் ஈட்டுவதில் எல்ஐசி மெகா சாதனை படைத்துள்ளது. அதாவது கடந்த நிதியாண்டின் கடைசி காலாண்டில் அதிக லாபம் ஈட்டிய பொதுத்துறை நிறுவனமான இந்திய ஆயுள் காப்பீடு கழகம் சாதனை படைத்துள்ளது. அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுள் காப்பீடு நிறுவனமான எல்ஐசி ஒரு புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது. அதாவது 2024 முதல் 2025 நிதியாண்டின் ஜனவரி முதல் மார்ச் காலாண்டில் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களிலேயே அதிக லாபம் ஈட்டிய நிறுவனமாக இந்திய ஆயுள் காப்பீடு கழகம் உருவெடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 2024 முதல் 2025 நிதியாண்டின் 4வது காலாண்டில் இந்திய ஆயுள் காப்பீடு கழகத்தின் நிகர லாபம் 38% அதிகரித்துள்ளது. அதன் மொத்த லாபம் பொறுத்தவரை 19,013 கோடியாக உயர்ந்துள்ளது. முந்தைய 2023 முதல் 2024 நிதியாண்டின் அதே காலாண்டில் இந்திய ஆயுள் காப்பீடு கழகத்தின் நிகர லாபம் ரூபாய் 13,763 கோடியாக இருந்தது. காப்பீடு துறையில் அதிகம் செலுத்தி வரும் இந்திய ஆயுள் காப்பீடு நிறுவனத்தை தொடர்ந்து இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சாதனை படைத்துள்ளது. அதாவது வங்கி 2024 முதல் 2025 நிதியாண்டில் ஜனவரி முதல் மார்ச் காலாண்டில் ரூபாய் 18,643 கோடி லாபம் ஈட்டியுள்ளது. இருப்பினும் முந்தைய ஆண்டு லாபத்தின் அடிப்படையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி இந்த பட்டியலில் முதலில் உள்ளது. அதாவது 2024 முதல் 2025 நிதியாண்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் மொத்த லாபம் ரூபாய் 70,901 கோடியாகவும் இந்திய ஆயுள் காப்பீடு கழகத்தின் மொத்த லாபம் பொறுத்தவரை ரூபாய் 48,155 கோடியாகவும் இருந்துள்ளது. பங்கு சந்தையில் பதிவிடப்பட்ட தரவுகளின்படி மற்ற பொதுத்துறை நிறுவனங்களும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதற்காக ஜனவரி முதல் மார்ச் காலாண்டில் இந்தியா நிறுவனம் ரூபாய் 9,604 கோடி நிகர லாபத்தை ஈட்டியுள்ளது. கோல் இந்தியா நிறுவனத்தை தொடர்ந்து பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனம் 8,358 கோடி லாபம் பெற்றுள்ளது. அதேபோல என்டிபிசி நிறுவனத்தின் நிகர லாபம் ரூபாய் 7,897 கோடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.